ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 3, அதுக்கப்புறமா கிராம்பு 2, சோம்பு 1 ஸ்பூன் அளவு, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணினது 1 வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்படி வணங்குறதுக்குள்ளேயுமே 3 தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு, இதை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி 3, 6 பல்லு பூண்டு, இந்த அளவு தக்காளினா 3, பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். மிளகு 1 ஸ்பூன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியனில் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காளான் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவு காளான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி அப்படியே ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி பூண்டு இதெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தக்காளி பூண்டு மிளகு இது 3ஐயுமே வேக வச்சுருக்கோம். இதை அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. வற்றினதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் கரெக்டான இதில் இருக்கும். இதுக்கு மேலேயும் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.